ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ஸ்ரீலங்காவில் இதை ராபு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இதை முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை அதிகமாக நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை அதிகமாக ராபு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராபு அதாவது முள்ளங்கி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் சேர்த்து ஒரு சூப்பரான கறி பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு நல்லா சட்டியை சூடு பண்ணிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், இதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதையே நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம், காரத்துக்கு தக்கன மாதிரி நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ராபுவை அதாவது முள்ளங்கியை நம்ம அதுக்குள்ளே சேர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், இது பார்த்தீங்கன்னா கட்டர் தூள் ஒரு கொஞ்சமாக நம்ம சேர்த்து கொள்ளலாம். அப்படி இது இல்லாட்டி நம்ம தனித்தூளில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அவிய விட்டுறலாம். அதுக்கப்புறமா ராபு நல்லா வெந்துக்கு அப்புறமா தேங்காய் பாலில் கட்டிப்பால் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ ஒரு சூப்பரான முள்ளங்கி கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அதிகமாக மீன் கறியோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.